வணக்கம். சுதா கிச்சன். ஒரு கிண்ணத்தில் நைஸாக நறுக்கின வாழைத்தண்டை எடுத்துக்கங்க. அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கங்க. கொஞ்சோண்டு காரத்துக்கு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துப்போம். அதில் சின்னதாக ஒரே ஒரு கேரட்டு துருவி சேர்த்துப்போம். அதோட ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் அரிஞ்சு அதில் சேர்த்துப்போம். டேஸ்ட்டுக்கு உப்பு, இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துப்போம். தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுப்போம். கருவேப்பிலையும் பச்சையாக நம்ம சாப்பிட்லாம், அதையும் இதில் சேர்த்துப்போம் வாசத்துக்கு. எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு. வெள்ளரிக்காய் கிடைச்சா வெள்ளரிக்காயும் நைஸாக இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி பொடியாக அரியும் போதே இந்த மாதிரி பச்சையாக எடுத்து நான் ஒரு 4 பீஸு சாப்பிட்ருவேன். நல்லாயிருக்கும். நம்ம அடித்து ஜூஸாக குடிக்கிறத விட இந்த மாதிரி பச்சையாகவே சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். அருமையான வாழைத்தண்டு பச்சடி தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உள்ளது. எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு பச்சையாக சாப்பிட முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.